எப்பயுமே இந்த மனித இனம் மட்டும் தான் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டு, பிரச்சனை இல்லாத சில விஷயங்களும் சரி, இல்ல நடந்து முடிஞ்ச சில பிரச்சனையும் சரி, திங்க் பண்ணி கடைசியில ஏதோ ஒரு சஃபரிங் இருந்துகிட்டே இருக்கும். மற்ற உயிரினத்திற்கு அது இருக்கா அப்படின்னா, சில நேரங்கள்ல இருக்குது. அது கடந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மனம் தான். இப்போ சில இடங்களுக்கு நீங்க போம்போது, "இப்படிலாம் பண்ணுங்க. உங்களோட மனம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், லேசா இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொருளோட தன்மைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான், அதோட முழுமையான ஒரு விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ மனம்னா என்ன? மனம் எப்படி வேலை செய்யுது? அப்ப மனம் எப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுது? இதுலேருந்து நான் எப்படி வெளிய வரணும்? இதுக்கு சுலபமான வழி என்ன? அப்படின்னக்கூடிய அனைத்து விஷயத்த பத்தி தான், இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி வர இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஒர்க் ஷாப்பாக நான் எடுக்க இருக்கிறேன். நீங்களும் இதில தாராளமாக கலந்துக்கலாம். டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 7 டூ 9. ஸோ 7 பிஎம் டூ 9 பிஎம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க சில பேர் வந்து 10 ஏஎம் டூ 12 பிஎம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேட்ச் கிடையாது. அன்னைக்கு ஒரே பேட்ச் மட்டும் தான். 7 பிஎம் டூ 9 பிஎம். நீங்களும் கலந்துக்கலாம். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு பதிவு உங்ககிட்ட நான் பேச இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நான் பேசலாம்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பேசியிருந்தாலும், ஏகப்பட்ட விஷயங்கள் கிளாஸ்ல பேசியிருந்தாலும், சின்ன சின்ன விஷயங்கள் குடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஹிண்ட்ஸு உங்களோட லைஃப மிகப்பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதனால உங்களோட லைஃப கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு நீங்க முற்படலாம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால, இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து ரிலேஷன்ஷிப்ப பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். பொதுவா அ ஆண், பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு, ஆழ்ந்து நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒண்ணு புரியும். பொதுவா இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையில இந்த கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலிங்க. கல்யாணம்லாம் வந்து கல்யாண வாழ்க்கைலாம் வந்து எதுக்குங்க? அப்படின்னு சொல்லி பல பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 100% கல்யாணம் பண்ணவங்ககிட்ட போய் கேட்டா, ஒரு 90% என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி எதுக்குங்க கல்யாணம்லாம் வேணாங்க. தனித்தனியா இருந்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தனித்தனியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்லுவாங்க. இப்ப இதுவே அவங்கள வந்து ஒரு தனித்தனியா நம்ம இருக்க வைக்கிறோம்னு வைங்களேன். திரும்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "என்னதான் சண்டைலாம் வந்தாலுமே, கல்யாண வாழ்க்கை ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, "இக்கரைக்கு அக்கரை பச்சை." அவ்வளோதான். ஓகே. ஸோ நல்லா டீப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஆண், பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி புரிஞ்சுக்கிட்டா தான், இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி கொஞ்சம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆண், பெண் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு ஆண்னா அதுக்கு சில ஒரு தன்மை இருக்கு. ஓகே. ஒரு பொருளுக்கு எப்படி ஒரு தன்மை இருக்கோ, இன்னொரு பொருளுக்கு அந்த மாரி வேற ஒரு தன்மை இருக்கும். அப்போ ஆண் அப்படின்ற ஒரு தன்மை வேறு, பெண் அப்படின்னக்கூடிய ஒரு தன்மை வேறு. அப்போ இந்த வேறு வேறு தன்மையில இருக்கிறதுனால தான், இது 2ம் சேர்ந்து அந்த உலகத்தில பயணிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில பயணிக்கிறாங்க. ஓகே. அப்போ என்னன்னா, நம்ம ஆணாக இருக்கக்கூடியவங்க, ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் இவ்வளோ சொல்றேன்ல. இத கூட புரிஞ்சுக்கலன்னா எப்படி? அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள், பெண் மேல சில விஷயங்கள ஆண் சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஓகே. இப்ப இதுவே ஒரு பெண்ண நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னதான் சொன்னாலும், அது தப்பா கூட இருக்கட்டுங்க. ஆனா அவரு இப்படி சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு புரியுது. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பன்னு தெரியும். இருந்தாலுமே வந்து, சரிடா, ஓகேடா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் ஓகே. சாரி, நீ இதுக்கப்புறம் இப்படி இருந்திருப்ப. நீ இப்படி தான் அனுபவிச்சிருப்ப. எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நான் வந்து இத மாத்திக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் அவங்கள பண்ண விடாம பார்த்துக்கிறேன். இப்படி சொன்னா தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில விஷயங்கள் தோணலாம். அப்போ நல்லா டீப்பா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, 2 பேருக்குள்ளயுமே இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இவங்க சொல்ல முடியாது. இவங்க எதிர்பார்க்கிற மாரி இவங்க சொல்ல முடியாது. அப்ப கடைசியில என்னன்னா, இவ்வளோ வருஷம் வாழ்ந்தும் என்ன அவர் புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் போய் நிக்கும். ஏன்னா அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. இல்ல அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. மனைவி கணவனையோ, கணவன் மனைவியோ மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய நிலை தான் கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு தன்மைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, ஃபர்ஸ்ட்டு அந்த தன்மைய அக்செப்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு, அம் ஒரு ஒரு ஆண் அப்படின்னா, அவன் ஒரு தன்மையில இருக்கான். பெண் அப்படின்னா, அவங்க ஒரு தன்மையில இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா, பயணம் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு அடுப்பு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஒரு அடுப்புல ஒரு 3 வகையான பர்னர் இருக்கும். ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பெருசா இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பர்னர் இருக்கிற மாரியான சைஸ்லயே இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி சின்னதா இருக்கலாம்.
இப்போ இந்த 3 பர்னர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடுப்புல 2 அடுப்புல வந்து நீங்க 2 பர்னர்ல வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக நீங்க வந்து ஓல கொதிக்க வைக்கிறதுக்கு நீங்க வச்சுடுறீங்க. அரிசிய போட்டுறீங்க. ஓகே. இந்த சின்ன பர்னர்ல என்ன பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அவசர தேவைக்கு இப்ப அந்த சாப்பாடு கூட மதியத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா, இப்போ ஒரு தேவைக்கு இம்மீடியட்டா எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல இது நடக்கணும்னு கூடிய ஒரு விஷயத்துக்கு, நீங்க அந்த ஒரு சின்ன பர்னர்ல வச்சீங்கன்னா நடக்காது. ஏன்னா, இந்த ஒரு டிஷ்ஷ எனக்கு செய்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்டின்னா, இந்த பர்னர்ல நான் செய்றதுக்கு, இந்த சின்ன அடுப்புல எனக்கு செய்றதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் எடுக்கும். ஏன்னா, அந்த பர்னரோட அந்த அடுப்போட தன்மை அவ்வளதான். அப்ப அந்த தன்மைய நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்டின்னா, இதுல வச்சா எனக்கு 1 1/2 மணி நேரம் ஆகும்னு தெரியுதுன்னா, அப்ப நம்ம ஒண்ணு மாத்தி வைக்கிறதுக்கு நம்ம முற்படணும். அப்படி இல்ல அப்டின்னா, எனக்கு மாத்தி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்ல அப்டின்னா, அதுல தான் நான் வச்சு ஆகணும். அப்போ 1 1/2 மணி நேரத்த நான் அக்செப்ட் பண்ணணும். இவ்வளதானே. அப்போ நம்ம ஒரு பொருளோட தன்மைய பத்தியே முதல்ல தெரிஞ்சுக்கல. அந்த பொருளோட தன்மைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல. அப்படி சப்போஸ் தெரிஞ்சுட்டாலுமே வந்து, வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கடுப்பு ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலுமே சீக்கிரம் எறியலாம்ல. இருந்தாலுமே சீக்கிரம் நடக்கலாம்ல. 1 1/2 மணி நேரம் உங்களுக்கு அதுக்கு டைம் ஆகணும். 1 1/2 மணி நேரம் ஆகும் தான். 1/2 மணி நேரத்தில முடியாது. இப்ப வச்சதுக்கப்புறம், இருந்தாலும் நடக்கலாம்ல, இருந்தாலும் நடக்கலாம்லன்னா, இங்க உங்களுக்கு போராட்டம் தான் நிகழுமே தவிர, அங்க ரிசல்ட் நடக்குமான்னா நடக்காது. அப்போ அந்த அடுப்போட தன்மை என்ன? அந்த பர்னரோட தன்மை என்னன்னா, 1 1/2 மணி நேரத்தில தான் சாப்பாடு ஆகும்னு இருக்கு. அது அந்த அடுப்போட தன்மை. இப்படி இந்த உலகத்துல நீங்க எது எடுத்துக்கிட்டீங்கனாலும், அது அதுக்கு ஒரு ஒரு தன்மை உண்டு. அது அதுக்கு சில சில விஷயங்கள் இருக்கு. அது அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. பெண்ணா அப்படிதான் படைக்கப்பட்டிருக்காள். ஆண்னா இப்படிதான் படைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் இவ்வளோ சொல்லி எனக்கு மாறவே இல்லையேங்கன்னு நீங்க போயிட்டு ஒரு பெண் நீங்க ஒரு ஆண் கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, "என்னங்க இவ்வளோ சொல்லி மாத்திக்கல?" அப்படின்னா, சில சில விஷயங்கள நானு வந்து சொல்றேன். ஓகே. எல்லா விஷயமும் கிடையாது. சில விஷயங்கள மாத்திக்க முடியும்னு இருக்கு. அதுக்காக நான் மாத்திக்கவே முடியாது. இத பார்த்த உடனே நீங்க பெண்ணும் சரி, ஆணும் சரி, பாருங்க தன்மையே அப்படிதான்லாம் போய் பேசக்கூடாது. இங்க மாத்திக்கிறதுக்கு முற்படுறேன்னு சில விஷயங்கள் இருக்குது. மாத்தவே முடியாது. இத அக்செப்ட் பண்ணணும்னு சில சில விஷயங்கள் இருக்குது. இப்ப எப்படி வந்து நீங்க போய் கணவன்கிட்ட இத நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. எங்களோட தன்மை இதுதான் நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி கணவன்கிட்ட இருந்து சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு தன்மை இருக்கு. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க இத பத்தி பேசலாம். ஓகே. அப்போ இந்த ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரு தன்மை இருக்குன்றத நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பொம்மைய குடுங்க. ஒரு ஆண் குழந்தைட்ட போய் ஒரு பொம்மைய குடுங்க. அதே ஒரு பொம்மைய, அதே மாதிரியான ஒரு பொம்மைய 2 குழந்தைய அங்க உட்கார வைக்கிறீங்க. ஆண் குழந்தைட்ட அதே ஒரு பொம்மை, பெண் குழந்தைட்ட அதே மாரி ஒரு பொம்மைய குடுத்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தை அந்த பொம்மைய நல்லா அழகுபடுத்தி அத வச்சு விளையாடும். ஆண் குழந்தை என்ன பண்ணும் அப்டின்னா, எடுத்து போட்டு கிழிச்சு போட்டு விளையாடும். அது எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும். அப்ப என்னன்னா, நீங்க எந்த குழந்தைட்ட குடுத்தீங்கனாலும் தன்மை அதுதான். பெண் தன்மை அதுதான். ஆண் தன்மை இப்படித்தான். அவன் முரடனா தான் அவன் அப்படிதான் அந்த ஒரு பொம்மை கையில கிடைச்சாலும், ஏதோ ஒரு பொருள் கையில கிடைச்சாலும் அவன் அத அப்படிதான் ட்ரீட் பண்ணுவான். இந்த குழந்தை அப்படிதான் அத ட்ரீட் பண்ணும். ஒரு பெண் குழந்தையா இருந்தா அப்படிதான் ட்ரீட் பண்ணும். அப்போ இயல்பாவே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது பிறப்பால் வந்தது. அப்போ இங்க பிறக்கும்போதே நான் ஆண், பெண்ணுன்னு ஒண்ணு முடிவாகும்போது, இந்த பெண்ணுன்னு வந்த உடனே இந்த பெண்ணுக்கு உண்டான தன்மைன்னு ஒண்ணு வந்துரும். ஆணுக்கு உண்டான ஒரு தன்மைன்னு வந்துரும். அப்ப அந்த தன்மைக்குள்ள தான் அவங்க பயணம் பண்ணுவாங்க. அப்போ இந்த பிறப்பே அப்படிதான். இந்த டிசைனே அப்படித்தான். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல எப்படி நான் பண்றதுன்ற சூட்சமத்த பிடிச்சிடலாம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி, இப்போ 1 1/2 மணி நேரம் தான் சாப்பாடு ஆகும் அப்படின்னா, அந்த 1 1/2 மணி நேரத்துக்கு நான் தயாராகிக்கிட்டு, அந்த 1 1/2 மணி நேரத்துல எவ்வளோ சிறப்பா அந்த சாப்பாட நான் ரெடி பண்ண முடியும்னு பார்க்கலாமே தவிர, எனக்கு 1/2 மணி நேரத்துல இத ரெடி பண்ணி குடுங்கன்னா, அங்க நடக்காது. அப்ப ஆணும், பெண்ணும் இப்படித்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா, லைஃப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தகுந்தாறு போல லைஃப நம்ம வாழலாம். அப்போ ரிலேஷன்ஷிப்குள்ள ஒருத்தரை சார்ந்ததா அப்படின்னா, இது இருவரை சார்ந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டிவோர்ஸ் நடக்கிறதும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஏற்படக்கூடிய இஷ்யூஸும் சரி, ஒருத்தர் சரியா இருந்தா, இன்னொருத்தவங்க மாறிடுவாங்களான்னா, அங்க ஒரு கேள்விக்குறி தான். ஒருத்தவங்க சரியா இருக்கிறது மூலமா சில விஷயங்கள் மாத்த முடியும். ச்சே! அவரே அப்படி இருக்கிறார்ல, இதுக்கப்புறம் நான் அப்படி மாறி இருந்துக்கிறேன்னு சில பெண்கள் நெனைக்கலாம். சில ஆண்கள் நெனைக்கலாம். ஆனா, ரிலேஷன்ஷிப்ன்றது 2 பேருமே இழுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயணம். அப்ப 2 பேருமே அங்க சரியா இருந்தா தான் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது சரி. அப்ப 2 பேருமே அங்க சரியா இருந்தா தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அங்க வந்து சரியா இருக்கும். பல பேர் இந்த இடத்துல ஒரு தவறு பண்றது என்னன்னா, அந்த தன்மையவே மறந்துட்டு, எதுக்கு இது இப்படி இருக்குது? எதுக்கு இது இப்படி நான் நான் பண்ணணும்? எதுக்கு நான் இப்படி செய்யணும்னு கூடிய ஒரு கேள்வி வரும்போது தான், அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். சில தன்மை அப்படித்தான்னா, தன்மை அப்படித்தான். ஒண்ணு இதுக்குள்ள வராம இருக்கணும். இல்ல வந்துட்டீங்களா, அதுக்குள்ள பயணம் பண்ணணும். அப்ப குடும்ப வாழ்க்கை தவறா? அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை தவறு இல்ல. அந்த குடும்ப வாழ்க்கைய நீ எப்படி பார்த்தன்றது தான் அங்க மிகப்பெரிய ஒரு விஷயமே, இங்க ஒரு கேள்விக்குறியே. பல பேருக்கு இனிக்குது. பல பேருக்கு கசக்குது. அதிக சதவீதம் கசக்குது. காரணம் என்னன்னா, அந்த தன்மைய புரிஞ்சுக்காதவங்களுக்கு கசக்குது. அந்த தன்மைய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, "டேய் அப்படித்தான்டா" அப்படின்றவங்களுக்கு பயணம் பண்ணி போகுது. ஏகப்பட்ட ரீல்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அ
என்னதான் நீங்க பேசினீங்கனாலும், அது மூலமா அப்ப எனக்கு பிடிக்கலையா? என்ன இப்படி சொல்றீங்களா? என்ன அப்படி சொல்றீங்களான்னு ஒரு கேள்வி வரலாம். அது அப்படித்தான்று தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து நான் எப்பயுமே அடங்கி போறதா அப்படி கிடையாது. நான் எப்பயுமே அடங்கி போறதா அப்படின்னா, அப்படி கிடையாது. அது வந்து அந்த 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 தன்மைய வந்து நீங்க புரிஞ்சுகிட்டு, அத என்ஜாய் பண்ணி அப்படியே நீங்க போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, லைஃப் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு இதுதான். ஏன்னா ஏகப்பட்ட கவுன்சிலிங் பேசும்போது, "அவர் ஏங்க அப்படி பண்றாரு? அவர் ஏங்க இத புரிஞ்சுக்கவே மாட்றாரு? அவர் ஏங்க இப்படி செய்றாரு?" அப்படின்னும், பெண் வந்து ஆண பத்தியும், அந்த ஆண் வந்து, "என்னங்க இவ்வளோ சொல்றேன், அத கூட புரிஞ்சுக்க மாட்றான். ஏன் இப்படி இருப்பேன்னு தெரியாதா?" அப்படின்னும் போதும், ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, இந்த ஆண பத்தி பெண் என்ன நெனைக்கிறாங்க? பெண்ண பத்தி ஆண் என்ன நெனைக்கிறாங்க? கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணா, இவங்கள மாதிரியே அவங்க இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதாங்க தப்பு. அதான் இப்ப ஒரு பெண் தன்மை, ஒரு ஆண பார்த்து, என்ன மாதிரியே இருக்கணும்னு நெனைக்கிறது தான் அங்க தப்பு. அதே மாரி அவரும், என்ன மாரியே இருக்கணும் பெண் அப்படின்னு நெனைக்கிறது தான் தப்பு. அது ஆப்போசிட் ஜெண்டர். அது வேற ஒரு தன்மை கொண்டது. மாமரம் பார்த்து ஒரு தென்னை மரத்த, "என்னங்க இப்படி வளர்ந்து இப்படி நிக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அதோட தன்மை அப்படித்தான். அப்போ இதுல என்ன தன்மை இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பெண்மைக்கு என்ன தன்மை? ஆண்மைக்கு என்ன தன்மைன்னு பார்த்துட்டீங்கன்னா, எல்லா ஆணும் ஒரே மாரி தான் இருப்பான். இந்த பெண்ணு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். அது படைப்பால் வந்தது. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டா கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அப்படி இல்ல அப்படின்னா போராட்டம் நிகழ்ந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள்ல நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ நீங்க நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம்.